நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம தோட்டத்துல நம்ம பயிரிடுற பயிர்கள்ல இருந்துட்டு காய்கறிகள் அதிகமா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறோம். இருந்த போதிலும் கூட அதை எதிர்காலத்துக்காக பதப்படுத்தி வைக்கிறதும் நம்ம முன்னோர்களுடைய ஒரு முறை. அதையே நாமளும் செய்து வருகிறோம் இப்ப இன்னைக்கு கூட. அந்த விதத்துல தக்காளியை எப்படி பதப்படுத்தி நாம அந்த சீசன் இல்லாத டைம்லயும் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முறையை இன்னைக்கு வந்து நாம பார்ப்போம். ஏன் இந்த தக்காளிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, தக்காளியில் பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இருக்குது. அது தவிர விட்டமின் ஏ, சி, பி எல்லாம் அதிகமாக இருக்குது. மாவு சத்து குறைவாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை நல்லா பயன்படுத்தலாம். தினம் தக்காளி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்க இந்த கோடை காலத்தில் உடல் வறட்சி போய் நல்லா உடல் கூலாக இருக்கும். ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டில் ஏற்படக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்கும். விட்டமின் சியும் அயனும் இருக்கிறதுனால இரத்த சோகைக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அதே மாதிரி சிறுநீரகம் அதிகமாக வர்றதுக்கும் கல்லீரல் நோய்களை தடுக்கிறதுக்கும் கூட இந்த தக்காளி அதிகமாக பயன்படுது. பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால கண் நோய்களை போக்கும். தக்காளியை 16வது நூற்றாண்டுல தான் ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களோட காலனி ஆதிக்க நாடுகளில் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தக்காளியில் நாம் பல்வேறு விதமான உணவுப் பொருள்களை செய்கிறோம். இப்போ வாங்க தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் இந்த வருஷம் தக்காளி நல்ல அறுவடைங்க. இது வரைக்கும் 2 தடவையாக 6 கிலோவுக்கு மேலே தக்காளி எடுத்திருக்கோம் எங்கள் தோட்டத்தில் இருந்து. இப்போ உறவினர்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தோம், நண்பர்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இங்கே இதை எடுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணி 1.5 கிலோ தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்படியே தக்காளியை இப்படி ஏதாவது செய்யாமல் அப்படியே வச்சுருந்தோன்னா கெட்டு போயிடும். அதனால இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி இப்போ தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறோங்க. இந்த தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தக்காளி 1.5 கிலோ நறுக்கி வச்சுருக்கோம். இங்கே வந்து மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, கடுகு, வெந்தயம், கடுகு கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு, தேவையான அளவு கல் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இங்கே பாருங்கள் பெருங்காயம், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வாங்க எப்படி தக்காளி ஊறுகாய் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நாம் வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு, அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நாம் இந்த பாத்திரத்தில் வெந்தயத்தையும் கடுகையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் அதை வந்து வறுக்கணும். கடுகு பொரியுது. இப்போ கடுகு பொரியிறப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். அந்த அளவுக்கு பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த 1 ஸ்பூனுக்கு மேலே இந்த பெருங்காயம் போட்டிருக்கோம். பெருங்காயத்தையும் வறுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து நாம் நிறைய நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்டோம்னாலும் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்தாச்சு. வறுத்ததெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருக்கோம். ஆறட்டும். இப்போ பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி, இது பாருங்கள், பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றணும். அப்போ தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியணும். அப்போ தான் அது ரொம்ப நாளைக்கு நம்ம ஊறுகாய் வச்சு சாப்பிடும் பொழுது கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணி பதம் இருந்தால் கெட்டு போயிடும். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் தக்காளியை போடலாம். இப்படி தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எவ்வளவு ஜூஸியாக கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நாட்டு தக்காளியில் தான் இவ்வளவு ஜூஸ் வரும். இப்போ நாம் கடையில் வாங்குகிற தக்காளியை கட் பண்ணி பார்த்தோன்னா நடுவில் அப்படியே வெள்ளையாக ஒரு கட்டை மாதிரி வரும் பாருங்கள். அதெல்லாம் இந்த நாட்டு தக்காளியில் வர்றதில்ல. எவ்வளவு ஜூஸ் வந்திருக்கு பாருங்கள். இதிலேருந்து தோலும் தன்னை போல் வேக வேக இதிலேருந்து கலண்டுரும். பல்ப்பும் நல்லா கெட்டியமாக வரும். இப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வறுத்தரைச்ச பொடி எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. தக்காளி ஊறுகாய் ரெடி. எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இந்த தக்காளி ஊறுகாயை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கவும் வச்சுக்கலாம். தக்காளி சாதம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். அருமையாக இருக்கும். அருமையான தக்காளி ஊறுகாய் ரெடி. இப்போ இதை தக்காளி ஊறுகாயை இந்த பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாட்டிலில் எடுத்து வச்சுட்டாங்க. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.